வணக்கம். ஜூலை 30ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சாந்தி கியர்ஸோடைய Q1 நம்பர்ஸ், நெட் ப்ராஃபிட் 10 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 56% விழுந்திருக்கு. ரெவென்யூ 115 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. EBITDA 17 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. EBITDA மார்ஜின் 14.5%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 22.7% இருந்தது. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஷேர் பிரைஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. 6.5% அதிகரித்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 151 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 70 கோடி ரூபாய் மட்டுமே. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 36% அதிகரிச்சிருக்கு. 2432 கோடி ரூபாய். EBITDA 384 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரித்தது. EBITDA மார்ஜின் 15.8%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 14.9% மட்டுமே. தமிழ்நாட்டில் கம்பெனி முதலீடு செய்ய இருக்கிறாங்க. உங்களுடைய உற்பத்தி ஆலையை ஹோசூரில் அமைக்க இருக்கிறாங்க. அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் டிவிஷன் இதற்காக 250 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. அடுத்த 6லிருந்து 8 மாதத்திற்குள்ளார் இது அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன். கோல்கேட் உங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 343 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. ரெவென்யூ 1603 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரித்தது. EBITDA 483 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. EBITDA மார்ஜின் 30.1%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 31.6% இருந்தது. தங்கமயில் ஜுவல்லரி நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்காங்க. 10% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 85 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 86% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 71% அதிகரிச்சிருக்கு. 2666 கோடி ரூபாய். EBITDA 145 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 67% அதிகரிச்சிருக்கு. EBITDA மார்ஜின் 5.4%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 5.6% இருந்தது. கார்ப்பரேட் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி நம்பர்ஸ், கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 51 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரித்தது. ரெவென்யூ 200 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரித்தது. EBITDA 63 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. EBITDA மார்ஜின் 31.4%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 24.9% மட்டுமே. ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. Q1க்கான நம்பர்ஸ், கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 1463 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1378 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க ஐஷர் மோட்டார்ஸ். ரெவென்யூ 6632 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 6359 கோடி ரூபாய். EBITDA 1590 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரித்தது. மார்ஜின் 24%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 23.9% இருந்தது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் Q1க்கான நம்பர், ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 550 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. இன்சூரன்ஸ் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 13% அதிகரித்தது. 4917 கோடி ரூபாய். இந்த டேட்டா நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ரெட்டிங்டன் Q1க்கான நம்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆப்பிளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, சரி பார்க்க வேண்டும். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 486 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 77% அதிகரித்தது. ரெவென்யூ 34,922 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 35% அதிகரித்தது. EBITDA 707 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 77% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 2%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.5% மட்டுமே. கர்நாடகா பேங்க் Q1க்கான நம்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 419 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 43% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 938 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரித்தது. கிராஸ் NPA ரேஷியோ 2.58%, போன குவார்ட்டரில் 2.78% இருந்தது. நெட் NPA ரேஷியோ 0.87%, போன குவார்ட்டரில் 0.98% இருந்தது.
பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் Q1 நம்பர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4. Q1க்கான நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் ₹451 கோடி, இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. வருவாய் ₹3455 கோடி, இயர் ஆன் இயர் 25% அதிகரித்தது. எபிட்டா ₹744 கோடி, இயர் ஆன் இயர் 47% அதிகரித்தது. மார்ஜின் 21.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 18.3% மட்டுமே. டாபர் Q1 நம்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹591 கோடி, இயர் ஆன் இயர் 15% அதிகரித்தது. NDTV எதிர்பார்த்தது ₹568 கோடி, அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க டாபர். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ₹3764 கோடி, எதிர்பார்த்தது ₹3728 கோடி. எபிட்டா ₹740 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. எதிர்பார்த்தது ₹735 கோடி. மார்ஜின் 19.7%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.6% இருந்தது. எதிர்பார்த்தது 19.7%. ஃபோர்ஸ் மோட்டர்ஸுடைய குவார்ட்டர்லி நம்பர் சிலர் கேட்டிருந்தீங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹217 கோடி, இயர் ஆன் இயர் 23% அதிகரித்தது. ரெவென்யூ ₹2440 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. எபிட்டா ₹327 கோடி, இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. மார்ஜின் 13.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 14.4% இருந்தது. மணிபால் IPO குறித்தான அப்டேட். நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 15% இருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 27% ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் இப்போ ₹9 கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 1.5% அதிகம். தனலட்சுமி பேங்க் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் CNBC TV8லேருந்து கிடைத்த டேட்டா 2 மடங்குக்கு மேலே ஆயிருக்கு. ₹25 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 2 மடங்குக்கு மேலே ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. ₹177 கோடி. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 1.82%. போன குவார்ட்டரில் 1.89% இருந்தது. நெட் NPA ரேஷியோ 0.47%. போன குவார்ட்டரில் 0.51% இருந்தது. ஸ்விக்கி ஜொமேட்டோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவலுங்க. பெங்களூரு ரெஸ்டாரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களுக்கு, ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோக்கு. ஆனால் அதிகமாக கமிஷன்ஸ் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு. அதனால் அது சரி செய்ய வேண்டும், எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எங்களுக்கு தரணும். அதனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகும் இது சரி செய்யப்படலைன்னா ஹோட்டல்ஸ் அவங்களுடைய அசோசியேஷன் அவங்க கட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவில் அவங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்க போகிறதில்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புருஹத் பெங்களூரு ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கிட்டத்தட்ட 28% வரைக்கும் அவங்க கமிஷன்ஸ் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டையும் அந்த அசோசியேஷன் வைத்திருக்கிறாங்க. மோல்டெக் பேக்கேஜிங் குறித்து CNBC TV8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பேட்டி கொடுத்திருக்கிறார். சில கைடன்ஸை கொடுத்திருக்காங்க. வால்யூம் growth அவங்க எதிர்பார்ப்பது 10% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா பர் கிலோகிராம் கைடன்ஸ் ₹44-45 சொல்லியிருக்காங்க. முன்ன சொன்னது 42 முதல் 43. ஸோ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் எபிட்டா growth 20% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். அவங்க பாசிட்டிவாக இருக்கக்கூடிய 2 செக்டர்ஸ் எவைன்னு பார்க்கும்போது ஃபார்மா மற்றும் ஃபுட் செக்டரில் அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க. மோல்டெக் பேக்கேஜிங். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்றே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து அதிக அளவில் LPG வாங்க இருக்கிறாங்க. அதற்கான டெண்டர் அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் BPCL, HPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாமே டெண்டர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா எவ்வளவு இறக்குமதி செய்யணும்னு நினைக்கிறாங்க LPGயில், அதில் 25% அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது 2027க்கானதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 50% ஸ்டேக் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. வெரி லார்ஜ் கேஸ் கேரியர்ஸில், எந்த நிறுவனங்கள்ன்ற பேர் சொல்லலைங்க அவங்க. இந்த வெரி லார்ஜ் கேஸ் கேரியர்ஸ்னால் கப்பல் நினைக்கிறாங்க, பெரிய கப்பல்கள் இந்த கேஸை எடுத்து செல்லும் நிறுவனம் நினைக்கிறேன். ஸோ எந்த நிறுவனங்களை வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 50% அந்த பிஸ்னஸில் அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி 80,000 முதல் 93,500 கியூபிக் மீட்டர்ஸ் கொண்ட பெரிய கப்பல்கள் அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக வாங்குறதுக்கான முயற்சின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து வாங்குற கேஸுடைய விலை குறைவாக இருந்தாலும், அதாவது ரஷ்யா இல்லை நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குற அதே அளவில் இருக்கும், இல்லை குறைவாக இருந்தால் கூட கப்பலுக்கு செலவாகிறது அதிகமாக இருக்கும், ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு முடிவை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எடுத்திருந்திருக்கலாம்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. US ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல். இது நேற்றுக்கான டேட்டா. PCBL கெமிக்கல் 15% அதிகரித்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி 12%, பர்தீப் பாஸ்பேட்ஸ் 12%, ஃபஸ்ஸோ சொல்யூஷன் 12%, ஸ்விக்கி 7% அதிகரித்தது. ஹனிவெல் ஆட்டோமேஷன் 7%, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 7%, பிரைம் ஃபோக்கஸ் 7%, கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 7%, நியூஜென் சாஃப்ட்வேர் 7% அதிகரித்தது.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி போர்ட்ஸ் 3% வீழ்ச்சி, கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 4%, ஷ்னைடர் எலக்ட்ரிக் 4%, பைன் லேப்ஸ் 5%, ஃபீனிக்ஸ் மில்ஸ் 6% விழுந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 13% வீழ்ச்சியாக பார்த்திருந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.